கடந்த 2.5 வருஷ காலமாக உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய செயல்பாடுக்காகவும் போராட தான் செஞ்சீங்க. ஒரு தொழிலில் என்னால் டெவலப் பண்ண முடியல, அமோகமான வெற்றி பெற்றேன், ஒரு அடி மட்டத்திலேருந்து நான் வந்தேன், இப்போ உயர்ந்த நிலையில் இருந்தேன், இப்போ என்னுடைய நிலை எனக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது. நீங்கள் நம்பிக்கை வச்சு செஞ்ச விஷயத்தால் கெட்டது கிடையாது. நீங்கள் யார் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சு செஞ்சீங்களோ அவங்களால தான் நீங்கள் அதிகம் பாதிப்படுங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வரப்போகுது, உங்களுடைய செயல்பாடில் வெற்றி கிடைக்க போகுது. இனிமேல் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. முடியாதுங்கிற வார்த்தை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக கிடையாது. உங்களுடைய முயற்சியில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கடன் சுமை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுகாலம் கிடைப்பதற்கான வாய்ப்பை நம்மளுடைய கடகராசி நண்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ராகு 8க்கு வந்தால் என்னென்னா, இந்த வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகணும். ஏன்னா எதிர்காலம் நல்லா இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்காரு. நம்ம கவனமாக போனாலும் அவங்க நேரடியாக மோதிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த வீல் பண்ணுறேன், நான் ரீல்ஸ் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் அப்படியே பில்டப் பண்ணி வண்டி ஓட்டினா நேராக ஹாஸ்பிட்டல் போய் கெட்டு போட்டு படுது. தாயின் மீது அதிக பாசம், தன்னுடன் இருப்பவர்கள் மீது அளவு கடந்த பாசம். உண்மையாக இரு, நானும் உண்மையாக இருக்க உனக்காக இருக்கிறேன், உன்னுடன் இருக்கிறேன் என்ற எப்பொழுதுமே ஏக்கத்துடன் மற்றவர்களுக்காக வாழ பிறந்திருக்கும், மற்றவர்களுடைய அன்புக்காக எப்பொழுதும் தன்னுடைய தியாகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 மே மாதம் எண்டிலிருந்து, அதாவது சனி பகவானுடைய பயிற்சி, அதுக்கடுத்து குரு பயிற்சி, அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி, இந்த மே எண்டோட முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, இந்த கிரகங்கள் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்ன விதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்கிறத, அதாவது சனி பகவான் 2.5 வருஷம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு 1 வருஷம் அமர்ந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இவர் ஒரு ராகுவும் கேதுவும் 1.5 வருஷம். ஓகேவா? ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் கடகராசிக்கு என்ன மாற்றம் வரப்போகுது, அப்போ கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா, எதிர்கால விஷயங்களை கடகடன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அதெல்லாம் நடக்குமாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ அப்போ கடந்த காலங்களில் நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு இன்டியூஷன் பண்ணால் அது நடந்திருக்குன்னு நீங்கள் கீழே கருத்துக்கள் போடும்போது எதிர்காலத்தில் உள்ள விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முழுமையான வீடியோவை பார்ப்பீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இல்லைன்னா இவருக்காட்டு அளந்து விட்றாருங்க, இவருக்காட்டு சொல்லிட்டு போயிடுவார், இவங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கலாம். ஸோ நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த யூடியூப் மூலமாக பேசுகிறது எல்லாமே பொது பலன்களே. 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? அதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த 20% நான் 20% பர்ஃபெக்டாக கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே வருவீங்க அப்படிங்கிறக்காண்டி தான் ஸோ இந்த வீடியோவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்காக கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷம் வாழலாம். என்ன இப்படி சொல்கிறீங்க, புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது கடந்த 2.5 வருஷ காலமாக உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய செயல்பாடுக்காகவும் போராட தான் செஞ்சீங்க. நான் உண்மையாக இருக்கேன், நான் உண்மையாகவே என்னுடைய வேலைகளை பார்க்குறேன், நான் உண்மையாக தான் உன்கிட்ட நட்பு வச்சுருக்கேன், நான் உண்மையாக தான் உன்னுடைய மனைவியாக இருக்கேன், நான் உண்மையாக தான் உன்னுடைய கணவனாக இருக்கேன், உண்மையான மகனாக இருக்கேன், உண்மையாக சகோதரனாக இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு உறவுகள்லையுமே நான் உண்மையாக இருக்கேன், கடகராசியாகிய நான் உண்மையாக இருக்கேன், ஏன் அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் இந்த 2.5 வருஷமாக நீங்கள் போராடிப்பீங்க. இந்த 2.5 வருஷம் சனி பகவான் உங்களை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தார், மிகப்பெரிய போராட்டம். எங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க, ஏன் தொழில் நான் மூணுனே தெரியலங்க, தொழிலை மூடிட்டேங்க. ஸோ இதை நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயமும் நம்மகிட்ட நேரடியாக ஜாதகம் பார்த்த மக்களும் சரி, ஆன்லைன் மூலமாகவும் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த மக்களும் சொன்ன கருத்துக்களை நான் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். யார் பார்த்தாங்க நம்ம சொல்ல முடியாது, அது யாருக்கு இந்த விஷயம் சொன்னாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க இந்த கடகராசிக்காரங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருப்பாங்கள்ல.
ஸோ அவங்க சொன்ன வார்த்தை, ஐயா நான் தொழில் பர்ஃபெக்டாக பண்ணேன், இந்த 2.5 வருஷம் என் தொழில் எப்படி நான் லாக் ஆனேனே தெரில, நான் லாக் ஆகிட்டேன், இப்போ தொழில் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன், ஒரு தொழிலில் என்னால் டெவலப் பண்ண முடியல, அமோகமான வெற்றி பெற்றேன், ஒரு அடி மட்டத்துலேருந்து நான் வந்தேன், இப்போ உயர்ந்த நிலையில் இருந்தேன், இப்போ என்னுடைய நிலை எனக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது, நான் இந்த நிலையில் இருக்க முடியுமாங்கிற ஒரு பதட்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது. அந்தளவுக்கு ஒரு கஷ்டம். அதே போல் செய்யாத தப்பு, நான் தப்பே பண்ணலை, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், என் மேலே என்ன குற்றம் கண்டாங்கன்னு தெரில, ஆனால் என்னையை தான் குற்றம் சாட்டுறாங்க, என்னையை மட்டுமே ஒரு டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் கொடுத்துருக்கும். அதே போல் முயற்சி, நான் என்னை மாதிரி அதாவது கடகராசிக்காரங்கள மாதிரி முயற்சி எடுத்தது யாரும் இல்லைங்க, நாங்கள் அந்தளவுக்கு முயற்சி எடுத்தோம், விடாமுயற்சி விசுவரூப வெற்றின்னு சொன்னாங்க, நாங்கள் பல முயற்சி எடுத்து வெற்றி பெறலையே, ஏன், எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த 1.5 வருஷம் நாங்கள் எடுத்த முயற்சியை லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு பக்கவாக இருக்கும், ஒரு பக்கத்துக்கு எழுதலாம், அந்தளவுக்கு முயற்சி எடுத்தோம், ஆனால் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கமும் இருந்திருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் உங்களால் நீங்கள் நம்பிக்கை வச்சு செஞ்ச விஷயத்தால் கெட்டது கிடையாது, நீங்கள் யார் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சு செஞ்சீங்களோ அவங்களால தான் நீங்கள் அதிகம் பாதிப்படைஞ்சிருப்பீங்க. இதுதான் ரியாலிட்டியாக உங்களுக்கு தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது கணக்கு. உடல் ரீதியாக பிரச்சனை, தகப்பனாருக்கு பிரச்சனை, தாயாருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை, இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. சந்தோஷங்கிறதே காணாமல் போச்சு, உயிர் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் கொடுப்பாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு உயிர் மட்டும்தான் கையில் இருக்குது சாமி, அது இறைவன் எப்போ எடுப்பான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பேசியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இப்போ சொன்ன எல்லா விஷயமும், சில விஷயங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு, பல விஷயங்கள் பல பேருக்கு நடந்திருக்கும். ஏன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கும்போது யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்று நீங்கள் மனதார ஃபீல் பண்ணீங்க, கவலைப்பட்டீங்க, எப்போ நல்லது நடக்கும்னு சொல்லி ஏங்கிக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பதில் இனிமே தான் காத்திருக்கு. என்னங்க அப்படி பதில் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். இனிமேல் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க குடும்பத்தோடு இணைவீங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுடைய திறமையை இன்னுமே பாராட்டுவாங்க, உங்களோட உண்மையான அன்பை இன்னுமே புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னுமே புரிஞ்சால் என்ன புரியாட்டி என்ன நீங்கள் சொல்லலாம். உங்களை புரியாத அதாவது உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை நிராகரித்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை நினச்சி கவலைப்படணும். எப்படி? ஏன்னா இவ்வளோ உண்மையான அன்பை நம்ம விட்டு வெளியே வந்துட்டோமே, உண்மையான ஒரு நண்பனை இழந்துட்டோமே, உண்மையான ஒரு தோழியை இழந்துட்டோமேன்னு சொல்லி அவங்க வருத்தப்படணும். நீங்கள் அவங்கள நினச்சி வருத்தப்படணும் இனிமேல் அவசியம் இல்லை. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வரப்போகுது, உங்களுடைய செயல்பாடில் வெற்றி கிடைக்க போகுது, இனிமேல் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. முடியாதுங்கிற வார்த்தை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக கிடையாது. 20% உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சேஞ்சஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சி, சரியா, ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு 3ஆம் இடம் தான். அந்த வெற்றியை கொடுக்கறது 11ஆம் இடமாக இருந்தாலும் வெற்றிக்கு ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி எடுக்கணும்ல. நான் இருந்த இடத்துல இருந்து முயற்சி எடுத்தும் பல முயற்சி எடுத்து தோல்வி வந்துருச்சுன்னா எப்படி நம்ம செய்ய முடியும்? அந்த முயற்சிக்கான வெற்றியை உங்களுக்கு கேது பகவான் மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. கேது ரிலீஸ் பண்ணி விட போகிறார். போதுண்டா கடகராசிக்காங்க, நீ கஷ்டப்பட்டது போதும், நீ கவலைப்பட்டது போதுமா, இனிமேல் நீ நல்லா இரு. ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு பக்குவப்படுத்திட்டேன், அந்த அளவுக்கு உன்னை புரிய வச்சுட்டேன். இனிமேல் நீ உன்னை ஒத்தி நீ வாழ்ந்துக்கிறோம், உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும், இனிமேல் நீ பக்குவப்பட்டுட்ட, நீ சிறப்பாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் ரிலீஸ் பண்ணி விட்டார். இந்த மே எண்டுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ராகு கேது பயிற்சி மே 18க்கு மேலே நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்தே உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்களுடைய முயற்சியில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கடன் சுமை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுகாலம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவானும் கொடுக்காரு, குரு பகவானும் கொடுக்காரு, ராகு கேது பகவானும் கொடுக்க போகிறாங்க. திடீர் அதிர்ஷ்டம். நான் ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச காசு, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, பல வருஷம் ஆச்சு, அந்த பணம்லாம் வரணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சிக்க இந்த விஷயம் இந்த வருடங்களில் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களுடைய ப்ரொமோஷன் இனிமேல் காத்திருக்கு, உங்களுக்கான அங்கீகாரம் காத்திருக்கு,
உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவனால் உங்களை விட வயது குறைந்தவர்கள்லாம் உங்களை வந்து பார்க்குறியா, வர்றியா, போட்டி போடுவோமா அப்படிலாம் சொன்னவங்க, ஐயா நான் மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நான் உங்கள்கிட்ட வம்பளுக்கலை. ஏன்னா உங்களுடைய திறமையும் உங்களுடைய தகுதியும் இனிமேல் நான் உணர்ந்துட்டேன். ஸோ உங்களுக்கான உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் அவங்களும் உங்களுடன் வேலை பார்க்கும் சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு செயல்பாடில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி என்ன தவறு என்னன்னு யோசித்து பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ கொஞ்சம் நிதானம் தேவை. அதே போல் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்போ வந்து ராகு 8க்கு வந்திருக்கார். ஸோ ராகு 8க்கு வந்தால் என்னென்னா, இந்த வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகணும். ஏன்னா எதிர்காலம் நல்லா இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ வண்டி வாகனம் வாங்க யோகம் உண்டு. வண்டி வாகனங்கள் உங்களுடைய தேவைக்காக வாங்க, ஆசைக்காக வந்து இந்த இப்போலாம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் வண்டி ஓட்டுற விதமே சரியில்லை. நம்ம கவனமாக போனாலும் அவங்க வந்து நேரடியாக வந்து மோதிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த வீல் பண்ணுறேன், நான் வந்து ரீல்ஸ் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் அப்படியே பில்டப் பண்ணி வண்டி ஓட்டினா நேராக ஹாஸ்பிட்டலில் போய் கெட்டு போட்டு படுத்துருக்கணும். சரியா? ஸோ கவனமாக வண்டி ஓட்டுங்க. வண்டி வாகனங்களை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, எல்லாமே கரெக்டாக வண்டியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, ஆயில் கரெக்டாக இருக்கா, பிரேக் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போங்க. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் சிறப்பான வெற்றிகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு எல்லா கிரகங்களும் கொடுக்க போது, சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை மெயின்டைன் பண்ணுங்கள். அது மாரியம்மனாக இருந்தாலும் சரி, காளியம்மனாக இருந்தாலும் சரி, பத்ரகாளி அம்மனாக இருந்தாலும் சரி, ஸோ துர்க்கை அம்மனாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு அம்மன் இருக்குப்பா, அந்த அம்மனை போய் நான் மனசார வழிபாடு செய்கிறேன், நல்லா இருப்பேன் அப்படின்னா உறுதியாக அம்மனுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அம்மனாக இருந்தால் அந்த தெய்வத்தை நேரடியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நேரடியாகனா எப்படி? ஒரு பெண்ணின் மூலமாக வரலாம், அல்லது உங்களுடைய கனவுல வரலாம். ஸோ இல்லாட்டி நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டே இருப்போம். யூடியூப்பில் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த தெய்வத்தை நீங்கள் மனசார விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு அடிக்கடி இனி வரும் காலங்களில் உங்கள் கண்ணில் வந்து நிற்பாங்க. நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மனதார நீங்கள் உணர முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ அம்மன் வழிபாடை நல்லபடியாக பின்பற்றி நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கு நானும் வேண்டிக் கொள்கிறேன். அதேபோல் கடகராசி என்பவர்களுக்கு தற்போது சொன்ன எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறப்படும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.